ஹாய் வணக்கம், நான் உங்க ஜெயந்தாரா. இன்னைக்கு யார் பத்தி பேச வந்திருக்கேன்னா ஆஸ்ட்ரோனோமர் சிஓ பத்தி தான். உலகம் ஃபுல்லா அவங்கள பத்தி தான் பேசுறாங்க. ஒரு சின்ன தவறால எவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு. ஒரு கேமராமேன் லைட்டா கேமரா திருப்பினோடனே அவங்க லைஃபே முடிஞ்சிச்சு. இல்லீகல் அஃபேர் பர்சன் கூட கட்டி பிடிச்சி வைரல் ஆயிடுச்சு. ஒரே நாள் எத்தனையோ கோடி வியூஸ் போச்சான். ஏன் அவ்வளவு போகுதுன்னா அவங்களோட செலிபிரிட்டி, நம்மளோட இன்ஸ்பைரேஷன் பர்சன். அவங்க தவறு பண்ணா எப்படி நிறைய பேர் அவங்கள ஃபாலோ பண்ணியிருக்காங்க, ஃபேன்ஸ் இருக்காங்க. எல்லாருக்கும் ஒரு மன உளைச்சல் ஆயிடுச்சு. திட்டுறாங்க, கண்டபடியா திட்டுறாங்க. பொண்டாட்டி அழகா பூ மாதிரி இருக்கும்போது குரம் மாதிரி இருக்கிற வப்பாட்டிட்ட ஏன் போறீங்க தான் என்னோட கேள்வி. அடுத்த ஸ்டெப் என்ன நடக்கும்? டைவர்ஸா அப்படி பேச்சு நடந்துட்டே இருக்குது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நம்ம உலகத்துல 2 நாடு இருக்கு. பிலிப்பைன்ஸ் ஒரு நாடு என்னன்னா டைவர்ஸ் பேன் பண்ணி பல வருஷங்கள் ஆயிடுச்சு. ஏன்னா அவங்க கண்ட்ரிய காப்பாத்துறதுக்கு, ஃபேமிலிய காப்பாத்துறதுக்கு இந்த டைவர்ஸ்லாம் அங்க இல்லவே இல்லை. நம்ம நாட்டுல அப்படிதான். என்ன லவ் பண்ணுவாங்க, மேரேஜ் பண்ண டைவர்ஸ் பண்ணாங்க, லவ் பண்ணுவாங்க, மேரேஜ் பண்ண டைவர்ஸ் பண்ணாங்க, லவ் பண்ணுவாங்க, மேரேஜ் பண்ணுவாங்க, டைவர்ஸ் பண்ணுவாங்க. குழந்தை வந்துடும். பிடிக்குதா இல்லையோ பொண்டாட்டி, லவ்வர் பிடிக்குதா இல்லையோ குழந்தை நிறைய ஆயிரும் சொல்லிதான் பாப்புலேஷன்ல 1 இருக்கு. இவங்கெல்லாம் கண்ட்ரோல் பண்றாங்க. இவங்களுக்கு ஒரு கலாச்சாரம் இருக்கு. அந்த லா அந்த மாதிரி அவங்க ரன் பண்றாங்க. சோ இது ஒரு பெரிய பப்ளிசிட்டி ஆயிடுச்சு. காரணம் என்னன்னா சொல்றாங்க நிறைய பேர், வெளிநாட்டுல தான் அது சகஜம் சகஜம் கிடையாது. நம்ம நாட்டுலதான் சகஜம் ஆயிடுச்சு. சந்து புந்தல்ல வப்பாட்டி வைப்பாங்க. அங்க அப்படி கிடையாது. எங்க நினைக்கிற மாதிரி ஒரு பொண்ணு பார்த்து நீங்க சிரிச்சாலே தண்டனை உண்டு, தெரியுமா? தவறு பண்ணாலும் தண்டனை உண்டு. இப்ப அடுத்து இவங்க டைவர்ஸ் வரைக்கும் போவாங்க சொல்லி அதே ரேஷியோஸ் பாக்குறாங்க. சோ டைவர்ஸ் கிடையவே கிடையாது. கால்குலேஷன் போட்டாச்சு. இந்த மாதிரி 600 மில்லியன்ஸ்க்கு மேல அவங்களுக்கு சொத்து இருக்கு. சோ 300 இவங்களுக்கு வரும், 300 அவங்களுக்கு. இதுல இது நினைக்கல அவங்க குழந்தைங்களா எவ்வளவு எஃபெக்ட் ஆயிருப்பாங்க. எங்க அம்மா எங்க அப்பா பெருமையான விஷயம் கிடையாது, கேவலமான விஷயம். என்ன மூஞ்சி வச்சு இப்ப வெளியே நிப்பாங்க, போவாங்க, வருவாங்க. ரோல் மாடல் தானே, யார காட்டுவாங்க? இதுல வேற இந்த ஹெச்ஆர் மேனேஜர் இருக்குல்ல, ஆஃப்டர் ஆல் சிஓ போய் ஹெச்ஆர் மேனேஜரை பிடிச்சிட்டு தேவையில்லாத வேலை. அந்த ஹஸ்பண்ட்க்கு எப்படி ஒரு ஃபீலிங் இருக்குல்ல? கேவலமே. பொண்டாட்டி வேலைக்கு போனா என்ன வேலை செஞ்சா நினைப்பாருல. இந்த அம்மா அப்படிதான். ஒரு ட்விஸ்ட் இருக்குதுல்ல. இந்த ட்விஸ்ட் என்ன தெரியுமா? அவங்க 2 பேர் தவறு பண்றாங்கன்னு அவங்க 2 பேருக்கு தெரியும். தெரிஞ்சதுக்கு அப்புறம், பிளாஷ் ஆனதுக்கு அப்புறம் அவர் பொண்டாட்டிட்ட சாரி கேக்குறாரு, குழந்தைங்கள்ட்ட சாரி கேக்குறாரு, அவங்க வெல் விஷர்ஸ், ஃபாலோவர்ஸ், மக்கள்கிட்ட எல்லாட்ட சாரி கேக்குறாரு. சாரி கேட்டா எல்லாம் சரியாருமா? ஒரு பழமொழி இருக்குல்ல, கல்லானாலும் கணவர், புல்லானாலும் புருஷன். அந்த பழமொழி அந்த நாட்டுக்கு கரெக்டா இருக்கும். நம்ம நாட்டுலலாம் வாயில வடதா சுடுவாங்க, நமக்கெல்லாம் செட் ஆகாது. இந்த அம்மா என்ன பண்ணிருக்குன்னா, ஏற்கனவே ஹஸ்பண்ட் சில விஷயத்துல இந்த மாதிரி கோல்மால் பண்றாங்க சொல்லிட்டு சிஐடி வேலை எல்லாம் செஞ்சிருக்கு. ஃபர்ஸ்ட் அட்டம் பண்ணிருக்கு, ஃபெயில் ஆயிருக்கு. செகண்ட் பண்ணிருக்கு, ஃபெயில் ஆயிட்டு. இப்ப என்ன சொல்றாங்க, இதுதான் 3rd அட்டம். கேமரா அங்க திருப்ப சொல்லியிருக்காங்க மேபி. ஏன்னா அங்க பக்கத்துல இருக்க ஒரு பொண்ணு சிரிச்சுட்டே இருந்தால, அவங்க அந்த கம்பெனில வேலை செஞ்சாங்க. அவங்க தான் இந்த விஷயம் எல்லாம் பண்ண வச்சாங்க. ஏன்னா நார்மலா இப்படி எல்லாம் பண்ண முடியாது. இன்னொரு விஷயம் என்ன சொல்றாங்க, ஒரு பொண்டாட்டிக்கு துரோகம் பண்ணீங்கன்னா ஒண்ணு பொண்டாட்டி தண்டனை கொடுப்பா, இல்லைன்னா போலீஸ்காரவங்க, இல்லன்னா கடவுள் கர்மா. ஏன்னா நீ அவ்வளவு பெரிய செலிபிரிட்டி, எத்தனை பேருக்கு நல்ல விஷயங்கள் பண்ணிட்டு அதுதானே காட்டியிருப்பாங்க. சோ எவ்வளவு கெட்டது நீ பண்ற அது காட்டணும்னா உலகம் முன்னாடி நீ ப்ரூவன் ஆயிட்ட அப்படி சொல்லிட்டு நிறைய காசிப்லாம் போயிட்டே இருக்கு. ஒரு பேருக்கு ஒரு வியூ போயிட்டே இருக்குது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நீங்க மேரேஜ் பண்றீங்கன்னா யோசிச்சு பண்ணுங்க, லாங் லைஃபா இருக்கிற மாதிரி. இல்லைன்னா பண்ணாதீங்க. நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குல்ல, லிவிங் டுகெதர். ஏன்னா நம்ம நாட்டுல பொறுத்த வரைக்கும் இப்ப வரைக்கும் யார் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கல. கல்யாணமே தெரியல. ஏன்னா அந்த காலத்துல ஒரு புக்கே இருக்குமா, கல்யாணத்துக்கு நீங்க எலிஜிபிளா இல்லையா, அது ஓகேனா தான் கல்யாணம் ஆகலைன்னா டைம் கொடுப்பாங்க. இந்த காலத்துல அப்படி கிடையாது. ஏன்னா அவங்க என்ன நினைக்கிறாங்க, ஒரு வயசு வந்துச்சுன்னா கல்யாணம் பண்ணி தான் ஆகணும். ஆனா கெப்பாசிட்டி தெரியல, மேபி மெச்சூரிட்டி இல்லையா, இல்ல படிப்பு அறிவு இல்லையா, என்னன்னா
திமுறா பண்றாங்களா வேணும் என்ன அது கான்செப்டே புரியல. பட் ஒரு கான்செப்ட் என்னன்னா எவ்வளவு இருந்தாலும் பரவாயில்ல குழந்தை பெத்துறணும். இந்த காலத்துல 80 வயசு பாட்டியை விடுறது இல்ல, நீங்க பாத்திருப்பீங்க. சொந்த அம்மா விடுறது இல்ல. அதே மாதிரி ஸ்டெப் மதர், ஸ்டெப் சன், இந்த மாதிரி நிறைய நீங்க பாத்திருப்பீங்க. சோ சிம்பிளா நான் என்ன சொல்ல வரேன்னு, இந்த அம்மா எனக்கு பர்சனலா கேட்டுருச்சுன்னா என்ன பண்ணலாம்னா நான் சிம்பிளா சொல்லியிருப்பேன். எங்க நாட்டுல ட்ரம் நிறைய இருக்கு. ட்ரம் அனுப்பிட்டா, ஃப்ரிட்ஜ் அனுப்பிட்டா, ஜூஸ் அனுப்பிட்டால என்ன சொல்றீங்க? ஏன்னா நம்ம நாட்டுல பெண்கள் இப்ப அப்படிதான் செய்யறாங்க. ஒண்ணு ஹஸ்பண்டோட வாழணும் நினைச்சா வாழ விட மாட்டுறாங்க. அதுதான் லவ்வரோட ஓடி போயிடுறாங்க. ஆனா ஃபேமிலிய வெட்டிட்டு இல்லைன்னா கூட்டிட்டு ஹஸ்பண்ட்ஸ்ல என்ன பண்றாங்க, விட்டுட்டு போயிடுறாங்க. அது பொண்டாட்டிட்டு 5 வருஷம், வப்பாட்டிட்டு 5 வருஷம், அப்புறம் இன்னொரு பொண்ணு அப்படியே வாழ்க்கையை ஓட்டிடுறாங்க. பெண்களை முட்டாள் ஆக்கிட்டே இருக்கிறாங்க, சென்டிமெண்டாலா பேசிட்டு. நாங்க வெளிச்சத்துல வரும்போது நாங்க உண்மையா பேசணும். எங்களுக்கு ரொம்ப எனிமியா இருந்து நம்மளுக்கு வார் பண்றாங்க. கர்மா இருக்கு, நல்ல கர்மா கெட்ட கர்மா. நீ என்ன பண்றீ